ரிஷபம் ராசி. இந்த ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் வேலை இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மேல் அதிகாரியுடைய பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். பேச்சில் மற்றும் அதிகாரம் அப்படிங்கிறது வேண்டாம், நிதானமாக பேசுவது நல்லது. அதிகாரமாக பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுடைய புத்தி கூர்மை இந்த டைமில் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளாகவே ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்த அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய, பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில், உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் அப்படின்னா குரு உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. கோவில் திருப்பணிக்காக இந்த காலகட்டத்தில் நன்கொடை வழங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராகு கேது ரொம்ப அற்புதமான பலன்களை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு தர இருக்கிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வருகின்ற மாதம் அமைஞ்சிருக்குங்க. இந்த ரிஷபம் ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, ஒரு உறுதியான எண்ணம் உடையவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க. இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் நல்லதொரு முன்னேற்றமான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் குருவோடு இணைவதனால வார்த்தைகளில் தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். எடுக்கக்கூடிய வேலைகளில் கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே படிப்படியாக உயரும். குடும்பத்தில் நல்லதொரு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருந்திருக்கும். அந்த நிலை மாறும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை படிப்படியாக குறையும். அரசு வழியில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நல்லதொரு தகவல் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகுங்க. சிலருக்கு புதியதொரு ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். வர வேண்டிய பணம் கரெக்டான ஒரு நேரத்தில் வரும். புதிய சொத்து, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நிம்மதியான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கும். இனி அந்த நிலைங்கிறது மாறி ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனி மாதம் அமைஞ்சிருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில்
காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. புத்தி சாதுரியத்தோட செயல்படக்கூடியவங்க இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரவங்க. இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் ஒரு மகிழ்வான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 6, 8, 10 ஆகிய இடங்களுக்கு பார்ப்பதனால எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், தொல்லைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். வியாபாரத்தில் அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. மறைந்திருந்து நல்லதொரு செல்வாக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைஞ்சிருக்கு. தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறையும். மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வேலையை விட்டு சென்றுடலாமா, இந்த வேலை வேண்டாம், வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் நல்லதொரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வீண் போகாது. இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வெற்றி, நல்லதொரு சாதனை, ஒரு அதிர்ஷ்டம் உள்ள ஒரு நபராக நீங்கள் இனி வலம் வர போகிறீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு கூட நல்லதொரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லதொரு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் குறையும். புதியதொரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமான ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைஞ்சிருக்கு. நல்லதொரு நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நினைவாகும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி ரிஷபம் ராசியில் மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, துணிச்சலோடு செயல்பட்டு பல சாதனைகளை படைக்கக்கூடியவங்க தான் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரவங்க. இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் லாபகரமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் கேதுவும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் கூட ஒரு அளவுக்கு அதை சரியாக அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் இணைந்து நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தடைப்பட்டு வந்த வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள நபராக இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரவங்க வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லதொரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நினைத்ததொரு காரியத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. ஜீவஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் கூட நல்லதொரு லாபம் கிடைக்கும். புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வரவேண்டிய பணம் கூட கரெக்டான டைமில் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதே வசதி வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வர இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக முடிவுக்கு வருங்க. கணவன் மனைவிக்கிடையே கூட கடந்த சில நாட்களாக சின்ன சின்ன பிரச்சனைகள், இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லதொரு ஒற்றுமையுள்ள ஒரு மாதமாக வருகின்ற மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. புதிய இடம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் அமையுங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோவில்
ஆலயம் சென்று மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் இந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கிட்டு ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறுமுகனுடைய அந்த ஒரு மந்திரத்தை 3 முறை மனசால் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்ச காரியம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே நடக்குங்க. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.